உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்றைய முக்கிய செய்திகள். ஜோ பைடன் வெற்றியை ஏற்க முடியாது என ட்ரம்ப் அறிவிப்பு. முக்கிய மாகாணங்களில் மோசடிகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. கோழி பண்ணைகளில் மூட்டை மூட்டையாக பதுக்கப்பட்ட வெங்காயம். வேளாண் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அம்பலம். இலங்கை கடற்படை பறிமுதல் செய்த படகுகளை அழிக்க உத்தரவு. நீதிமன்ற தீர்ப்பால் தமிழக மீனவர்கள் அதிர்ச்சி. தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்த மழை. 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. வணக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தல் வெற்றியை ஜோ பைடன் ஆதரவாளர்கள் கொண்டாடி வரும் நிலையில் தோல்வியை ஏற்க முடியாது என்று அதிபர் ட்ரம்ப் மறுத்துள்ளார். குடியரசுக் கட்சி வேட்பாளரான அதிபர் ட்ரம்புக்கும் ஜனநாயக கட்சி வேட்பாளரான முன்னாள் துணை அதிபர் ஜோ பைடனுக்கும் இடையே நடந்த கடும் போட்டியை தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையிலும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத நிலை நிலவியது. 538 தேர்தல் சபை வாக்குகளில் 270 பெற்றால் வெற்றி என்ற நிலையில் ஜோ பைடனுக்கு 290 வாக்குகள் கிடைத்தன. ட்ரம்ப் 214 வாக்குகளை பெற்றுள்ளார். இதன் மூலம் அதிபராகும் தகுதியை ஜோ பைடன் பெற்றதை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். டெலாவேர் மாகாணம் வில்மிங்டன் நகரில் நடைபெற்ற வெற்றி விழா கூட்டத்தில் ஜோ பைடனும் துணை அதிபராக தேர்வான கமலா ஹாரிஸும் கலந்து கொண்டனர். அமெரிக்க மக்கள் இனவாதம், காலநிலை மாற்றம் உள்ளிட்டவற்றுக்கு எதிரான பெரும் போருக்கு தளபதியாக தங்களை நியமித்துள்ளதாக ஜோ பைடன் கூறினார். What is the will of the people? What is our mandate? I believe it's this. Americans have called upon us to marshal the forces of decency, the forces of fairness, to marshal the forces of science and the forces of hope in the great battles of our time. கொரோனாவிடமிருந்து நாட்டை காப்பாற்றும் திட்டத்தை செயல்படுத்த நிபுணர் குழுவை நாளை அறிவிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். On Monday, I will name a group of leading scientists and experts as transition advisors to help take the Biden-Harris COVID plan and convert it into an action blueprint that will start on January the 20th, 2021. வெற்றி விழாவில் பேசிய கமலா ஹாரிஸ், இந்திய வம்சாவளி பெண்ணான தமக்கு துணை அதிபராக வாய்ப்பு கிடைத்ததற்கு வரலாற்றை வழிநடத்திய முந்தைய தலைமுறை பெண்களே காரணம் என்றார். அனைவருக்கும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை தரும் நாடாக அமெரிக்கா விளங்குவதாக அவர் கூறினார். But while I may be the first woman in this office, I will not be the last. Every little girl watching tonight sees that this is a country of possibilities. And to the children of our country, regardless of your gender, our country has sent you a clear message. Dream with ambition. Lead with conviction. இதனிடையே ஜோ பைடன் வெற்றியை ஏற்க முடியாது என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவரது பிரச்சார குழு வெளியிட்ட அறிக்கையில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக ஊடகங்களால் தவறாக சித்தரிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை இன்னும் முடியவில்லை என்றும் முக்கியமான மாகாணங்களில் வாக்கு எண்ணிக்கை மோசடி தொடர்பாக நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான போலியான வாக்குகளை எண்ணக்கூடாது என்றும் ட்ரம்ப் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள கமலாவின் பூர்வீகமான துளசேந்திரபுரம் கிராம மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி அவரது வெற்றியை கொண்டாடினார்கள். அமைச்சர் திரு காமராஜ், திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கமலா ஹாரிஸ் வாழ்க. இது எப்படி சொல்றது தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து நாங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ரொம்ப இருந்துச்சு, ஆவலாக இருந்தோம். ரிசல்ட் தெரிஞ்சதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். துளசேந்திரபுரம் தர்மசாஸ்தா கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அமெரிக்க துணை அதிபராக பதவியேற்ற பின் கமலா ஹாரிஸ் சொந்த ஊருக்கு வந்து தங்களை சந்திக்க வேண்டும் என்று கிராம மக்கள் விருப்பம் தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பல 100 டன் வெங்காயம் பதுக்கப்பட்டிருப்பது அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. மகாராஷ்டிரம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் கனமழையால் வெங்காய விளைச்சல் பாதிக்கப்பட்டதை அடுத்து அதன் விலை அதிகமாக உயர்ந்தது. விலையை குறைக்க துருக்கி உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டது. எனினும் 1 கிலோ வெங்காயம் 100 ரூபாயை ஒட்டியே விற்கப்படுகிறது. இந்நிலையில் சின்ன வெங்காயம் அதிகமாக விளையும் பெரம்பலூர் மாவட்டத்தில் செயற்கையாக தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் பதுக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். செட்டி
புலிக்குளம், நாட்டார்மங்கலம், மேலப்புலியூர் உள்ளிட்ட கிராமங்களில் வெங்காய கொட்டகைகளில் நூற்றுக்கணக்கான டன் வெங்காயம் பதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. வெங்காய உற்பத்தி வழக்கமான அளவிலேயே இருப்பதாகவும் அத்தியாவசிய பொருள் சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டதே பதுக்கல் அதிகரிக்க காரணம் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எப்பொழுதும் போல தான் உற்பத்தி, ஆனால் திடீர்னு அந்த வெங்காய விலை ஏறிச்சுன்னா என்ன காரணம்? பதுக்கல். அத்தியாவசிய சட்டத்தில் எல்லா பொருளும் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னதை பப்ளிக்காக விளம்பரம் பண்ணதுனால எல்லா இடத்துலையும் பதுக்கி வச்சுருக்காங்க. அந்த பதுக்கிறது அந்த சட்டம் ஒரு வகையில் நல்லது, விவசாயிகளை காப்பதுக்காக சட்டம்னு சொன்னீங்களே. நாங்களாம் என்ன சொன்னோம்னா, இந்த சட்டம் பெரும் முதலாளிகளுக்கு, பெரும் வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கு தான் பயன்படும் என்று நாங்கள் சொன்னோம். இப்போ அதான் நடக்குது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஆலத்தூர் பகுதியில் தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இருர் கிராமத்தில் மூடப்பட்ட கறிக்கோழி பண்ணைகளை வாடகைக்கு எடுத்து வெங்காயத்தை பதுக்கி வைத்திருப்பது அப்போது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பல கொட்டகைகளில் பெரிய வெங்காயம் பதுக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். ஆனால் விதைக்காக இருப்பு வைத்திருப்பதாக சம்பந்தப்பட்ட கொட்டகை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே வெங்காய மண்டி நடத்தி வரும் பாஜக பிரமுகர் ஒருவர் பின்புலமாக இருப்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக மீனவர்களின் 94 படகுகளை அழிக்க இலங்கை நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுள்ளன. எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்களின் 100க்கும் மேற்பட்ட படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்த படகுகள் உரிய பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் பழுதடைந்து கடற்கரை முழுவதும் மாசு ஏற்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதனால் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அந்நாட்டு மீனவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த ஊர்காவல்துறை நீதிமன்றமும் மன்னார் மாவட்ட நீதிமன்றமும் 2015ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை பறிமுதல் செய்யப்பட்ட 121 படகுகளில் 94 படகுகளை அழிக்க உத்தரவிட்டுள்ளன. இதில் 84 படகுகள் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கு சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை நீதிமன்றங்களின் உத்தரவு வேதனை அளிப்பதாக கூறிய தமிழக மீனவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்டு தர கோரி மத்திய மாநில அரசுகளை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக கூறினர். மத்திய அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே பாமல்ல கடல் தாமரை போராட்டம்ங்கிறத மறைந்த முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு சுஷ்மா சுவராஜ் அவர்கள் மீனவர்களை மீட்போம், படகை மீட்போம், மீன் பிடிக்க உரிமை பெற்றுக் கொடுப்போம், டீசல் விலை குறைப்போம், தனி அமைச்சு கொடுப்போங்கிற மாதிரி எல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. எல்லாமே ஏட்டுச்சுரக்காக போச்சு. அரசாங்கங்கள் எங்களை கவனிக்கலைன்னா நாங்கள் அழிஞ்சு போவோம். இலங்கை கடற்படை தாக்குது, படகுகளை பறிமுதல் செய்து நம்ம அரசாங்கம் மீட்டு தந்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்மெல்லாம் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் மீட்பதற்கான கால அவகாசமே இந்திய அரசாங்கம் கொடுக்கல, இலங்கை அரசாங்கம் கொடுக்கல. அதை இங்கிருந்து மீட்பு படையினர் அதை போய் பழுது பார்த்து கொண்டு வருவதற்கான அவகாசம் கொடுக்கப்படலை. எதுவுமே இல்லாத காலத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு என்பது அதிர்ச்சியாக இருக்கு. அரசுகளின் அலட்சியத்தால் தங்களது படகுகளை அழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து படகுகள் அழிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். சக அமைச்சர் மரணம் அடைந்த நேரத்திலும் ஊழல் பணத்தை மீட்க அதிமுக ஆட்சியாளர்கள் அக்கறை காட்டியதாக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அமைச்சர் துரைக்கண்ணுவிடம் கொடுத்து வைக்கப்பட்ட பல 100 கோடி ரூபாயை திரும்ப பெற துரைக்கண்ணுவின் குடும்பத்துக்கு அதிமுக தலைமை நெருக்கடி கொடுத்து உத்தரவாதம் கிடைத்த பிறகே மரண அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக வெளியான செய்திகளை நெருப்பில்லாமல் புகையாது என்று மக்கள் நம்புவதாக தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை கொடுத்து வைத்திருந்த பெருந்தொகைக்கு கணக்கு முழுமையாக வராததாலேயே மறைந்த துரைக்கண்ணுவின் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்ட விரோத விசாரணைகள் மற்றும் சட்டத்தை வளைத்து நடக்கும் கைதுகள் மூலமாக நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கைமாறுவதை கண்காணிக்க வேண்டிய வருமான வரித்துறை, வருமான புலனாய்வுத்துறை, தேர்தல் ஆணையம் ஆகியவை உரிய நடவடிக்கை எடுக்குமா என்று அவர் வினவியுள்ளார். கூட்டணி தர்மம் என்ற அடிப்படையில் சீட்டு பேரத்துக்காக இந்த ஊழல் மோசடிகளை வேடிக்கை பார்த்தபடி மத்தியில் ஆளும் பாஜக அரசு அனுமதிக்கிறதா என்று திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் முடிவுக்கு பின் வட்டியும் கூட்டு வட்டியுமாக கடமையை செய்ய சட்டத்தின் கரங்கள் தேவையான அளவுக்கு நீளும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல இடங்களில் மழை பெய்த நிலையில் தென் மாவட்டங்களில் இடியுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. திண்டுக்கல், சானாப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இன்று காலையில் சாரல் மழை பெய்தது. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நேற்றிரவு பெய்த கனமழைக்கு ராமநாதபுரம் அருகே உள்ள திணைக்குளத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நீர் வடிகால் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாருங்க, கட்டின லட்சணத்தை இன்னும் ஒரு மலையில இது பொத்துன்னு கீழே விழுந்துடும்.
என்னுடைய மதிப்பீடு 1,87,617 ரூபா. மயிலாடுதுறை, கோவில்பட்டி, மேலூர், தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 15,670 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. காரைக்கால் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்தது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் சட்டப்பேரவை அலுவலக கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதில் 4 கார்கள் சேதமடைந்தன. இதனிடையே காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் பொருளாதார பாதிப்புகள் தொடர்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இரவு தொலைக்காட்சி வாயிலாக பேசிய பிரதமர் திரு மோடி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்தார். கருப்பு பணம், கள்ள நோட்டு மற்றும் தீவிரவாதிகளின் நிதி ஆதாரத்தை ஒழிக்கவே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற்றது. இதனால் சொந்த பணத்தை எடுக்கவே வங்கிகளிலும் ஏடிஎம் வாயில்களிலும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க நேரிட்டது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் 4 ஆண்டுகளாக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறை முடங்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் பல்வேறு தொழில்துறையினர் அரசின் வாக்குறுதியை நம்பி ஏமாற்றமடைந்துள்ளனர். 50 நாட்களில் பலன் கிடைக்கும் என்று கூறிய மத்திய அரசு 4 ஆண்டுகள் ஆகியும் பண மதிப்பிழப்பு குறித்து வாய் திறக்காதது ஏன் என்று தொழில் முனைவோர் கேள்வி எழுப்பினர். 2016 இந்த 2024 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கின்ற நடுத்தர வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த குறு சிறு தொழில் முனைவோர்கள், அதே போல குறு சிறு விவசாயிகள், குறு சிறு வியாபாரிகள் என்று இந்தியாவில் இருக்கிற நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கப்பட்டது தான் உண்மை. அரசு கூறியது போல இந்த பண மதிப்பிற்கு செய்ததன் மூலமாக இந்திய நாட்டில் எந்த தொழில் வளர்ச்சியும் காணவில்லை. இவ்வளவு தூரம் இது சரி, யாருக்கு பாதிப்பு யாருக்கு பலன்கிறதுன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே பாதிப்புங்கிறது எங்களை மாதிரி சிறு மற்றும் குறு உற்பத்தியாளர். எத்தனை பேர் இந்த தொழிலை விட்டு இந்த 5 வருஷத்துல பாதிப்படைஞ்சு நசிஞ்சு போய் நின்றுருக்காங்கன்னு ஒரு கணக்கெடுத்தா எண்ணில் அடங்காத தொழில் உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் இல்லை. இந்த தொழிலில் சிறு மற்றும் குழு உற்பத்தியாளர்கள் இல்லை. பண மதிப்பிழப்பால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில்கள் அடுத்தடுத்து கொண்டுவரப்பட்ட ஜிஎஸ்டி உள்ளிட்ட பொருளாதார நடவடிக்கைகளால் மீள முடியாத நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் குற்றம் சாட்டினர். பண மதிப்பிழப்பால் ஏற்பட்ட நன்மைகள் குறித்து மத்திய அரசோ ரிசர்வ் வங்கியோ இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடாததே அது தோல்வியில் முடிந்ததை காட்டுவதாக அவர்கள் தெரிவித்தனர். தர்மபுரி அருகே தக்காளிக்கு போதிய விலை கிடைக்காததால் தரையில் கொட்டி அவற்றை விவசாயிகள் அழித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாப்பாரப்பட்டி, புலிக்கரை, மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் விளையும் தக்காளியை பாலக்கோடு சந்தையில் விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். 1 கிலோ தக்காளியை 1 ரூபாய்க்கு கூட வாங்க வியாபாரிகள் முன் வராததால் விரக்தி அடைந்த விவசாயிகள் அவற்றை தரையில் கொட்டினர். இப்போ விலை வருதுன்னா 10 சம்பாதிக்கலாம், பண்ணைக்கு தவிர பிழைக்கலான்ட்டு பண்ணங்க. இப்போ நஷ்டம் ஏகமாக வந்துருச்சு. நாங்கள் நட்டு என்ன பண்ணோம், மாடு விட்டு தான் மேய்க்கணும், பண்ணணும். 1 ரூபாய்க்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தக்காளி விலை வீழ்ச்சி வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். உரிய விலை கிடைக்காததால் தக்காளியை பறிக்காமல் வயலிலேயே அழித்து வருவதாக அவர்கள் கூறினர். ஒசூர் அருகே ரசாயன கழிவுகளால் வெண்நுரைகளாக தென்பெண்ணை ஆறு மாறிய நிலையில் நுரை அந்த பகுதி முழுவதும் காற்றில் பறந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஒசூர் கெலவரப்பள்ளி அணை முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. இதனால் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் வெண்நுரை ததும்ப ஆற்றில் ஆர்ப்பரித்துச் சென்றது. பனி உருகியது போல காட்சியளித்த ஆற்றில் நுரைகள் காற்றில் பறந்தன. கர்நாடக மாநிலத்தில் உள்ள ரசாயன ஆலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளே இதற்கு காரணம் என்று ஒசூர் பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சாகுபடி பணிகள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கூறினர். கனமழையின் போது தென்பெண்ணை ஆற்றில் கழிவுகள் திறந்துவிடப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். புத்தாண்டில் இருந்து நாடு முழுவதும் அனைத்து 4 சக்கர வாகனங்களும் சுங்கச்சாவடியை கடக்கும் போது ஃபாஸ்டாக் அட்டை வைத்திருப்பது கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. 4 சக்கர வாகனங்களுக்கான தகுதி சான்றிதழ் பெறும்போது ஃபாஸ்டாக் எண்ணை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
பாஜக மூத்த தலைவர் திரு அத்வானியின் 93வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாள் கேக்கையும் வெட்டி அவர்கள் கொண்டாடினர். ஹைதராபாத் நகரம் வெள்ளத்தால் பெரும் இழப்பை சந்தித்த போது மத்திய அரசு உதவி செய்யவில்லை என்று தெலுங்கானா மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய குழு வந்து ஆய்வு செய்த பிறகும் எந்த நிவாரண உதவியும் மத்திய அரசு வழங்கவில்லை என்று கூறினார். மத்திய பிரதேச மாநிலம் சேதுபுராபராவில் 200 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழுந்து 3 வயது குழந்தை 3 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டது. ராணுவ வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் இரவு பகலாக போராடி இன்று அதிகாலை மீட்ட போது குழந்தை உயிரிழந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வீரமாமுனிவரின் 340வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்த அவர், பாஜகவின் வேல் யாத்திரையை பொறுத்தவரை தடையை மீறினால் சட்டம் தனது கடமையை செய்யும் என்று கூறினார். சென்னை திருவொற்றியூரில் தடையை மீறி வேல் யாத்திரை செல்ல முயன்ற மாநில பாஜக தலைவர் திரு எல் முருகன், மூத்த தலைவர் திரு எல கணேசன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். வேல் யாத்திரையால் திருவொற்றியூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் ஆம்புலன்ஸ் ஒன்று சிக்கி அரை மணி நேரமாக காத்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கைதான பாஜக தலைவர்கள் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இதற்கிடையே திருத்தணியில் வேல் யாத்திரையின் போது சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது எஸ்பியின் சட்டையை கிழித்ததாக பாஜக நிர்வாகி செல்வகுமார் கைது செய்யப்பட்டார். சிறிது நேரத்தில் அவர் விடுவிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாசு வெடிப்பதற்கான நேர கட்டுப்பாட்டை நீக்க வலியுறுத்தி சென்னை விருகம்பாக்கத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி அன்று காலை 1 மணி நேரம், இரவு 1 மணி நேரம் பட்டாசுகளை வெடிக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆந்திர தமிழக எல்லையில் உள்ள எலாவூர் சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய 6 மணி நேர சோதனையில் கணக்கில் வராத 2,07,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் வாங்கிய சோதனை சாவடி ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாகர்கோவிலில் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் இழப்பீடு வழங்காமல் கடைகள் இடிக்கப்பட்டது குறித்து ஆர்டிஓ விசாரணை நடத்த வேண்டும் என்று வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மாநகராட்சி அதிகாரிகள் வியாபாரிகளை மிரட்டி கடைகளை இடிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மாட்டு சாணத்தில் அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் பெண்கள் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா காலத்தில் வருமானம் இல்லாமல் தவிக்கும் தங்களுக்கு இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அந்தியூர் அருகே மணியாச்சி பள்ளம் மலைப்பாதையில் டாடா சுமோ கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். தோட்ட வேலைக்காக இவர்கள் செல்லும் போது விபத்து ஏற்பட்டது. காரில் அதிக ஆட்களை ஏற்றிச் சென்றதால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 39,072 ரூபாயாகவும் 1 கிராம் 4,884 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராம் 70 ரூபாயாக உள்ளது. இனி வருவது பல்சுவை செய்திகள். உணவகத்திற்கு போகிறவர்கள் எல்லாருமே சீக்கிரம் கொண்டு வா என்று பறந்தால் ஊழியர்கள் இப்படி இறக்கை இல்லாமல் பறந்தால்தான் சமாளிக்க முடியும். செல்பேசி பார்ப்பதே வேலையாக இருக்கும் காலத்தில் சமர்த்து குட்டியாக உட்கார்ந்து ஒரு குழந்தை பாட புத்தகத்தை படித்தால் பெற்றோர்களுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் உயரத்திற்கு போவதை விட மற்றவர்களை உயர்த்துவதுதான் கடினமானது என்பது இந்த சாகசம் சொல்லித்தரும் வாழ்க்கை பாடம்.
சும்மா ஓடித் திரியும் செல்லப்பிராணி பில்லியர்ட்ஸ் விளையாடுவதை பார்ப்பவர்கள் ஆச்சரியப்படலாம். முயற்சியும் பயிற்சியும் இணைந்தால் இதைப்போல பல ஆச்சரியங்கள் அரங்கேறும். அஞ்சுவது அஞ்சாமை வேதமை என்பார்கள். ஆனால் சில நேரங்களில் ஆபத்து வருகிறதே என்று அச்சப்படுவதற்கு அர்த்தமின்றி போய்விடக்கூடும். மாவு அரைக்க எந்திரம், சட்னி அரைக்க எந்திரம் என்று எல்லாவற்றுக்கும் எந்திரங்கள் வந்ததால் சோம்பேறியாகிவிட்டான் மனிதன். எந்திரங்களை கையாள்வதில் அசட்டையாக இருந்தால் இந்த உழவு எந்திரத்தை இயக்குபவர் போல தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்ள வேண்டியதுதான். ராஜ வாழ்க்கை என்பது சிலருக்குத்தான் வாய்க்கும். பணிவிடைக்கு ஆட்கள், குளியலுக்கு செயற்கை அருவி போல தண்ணீர் கொட்டும் குழாய் உள்பட சகல வசதிகளோடு வாழும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் யானை செங்கமலம் ஒரு ராணிதான். இந்த ராணி ஒரு அலங்கார பிரியை. கத்தரிக்கப்பட்ட தலைமுடி நெற்றியில் விழ குழந்தை முகம் போல தோற்றமளிக்கும் அந்த அழகை பார்க்கவே ரசிகர்களும் ரசிகைகளும் கோயிலுக்கு வருகிறார்கள். யானையோட இந்த ஹேர் ஸ்டைலுக்காகவே நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலோட நான் யானை வேற எங்கேயும் பார்த்ததே இல்லை. இந்த யானையை பார்க்கறதுக்காகவே இங்கே வந்திருந்தோம். 17 ஆண்டுகளாக கோயிலில் பராமரிக்கப்படும் செங்கமலம் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவது மட்டுமின்றி மவுத்தார்கன் வாசித்து இசை விருந்து படைத்து மகிழ்வித்தும் வருகிறது. எந்த மொழி பேசும் குயில் என்றாலும் தமிழ் பாடினால் இனிமையாகத்தான் இருக்கும். மெல்ல திறந்தது கதவு படத்தில் MS விஸ்வநாதன் இளையராஜா இசையில் வாலி எழுதி சித்ரா பாடிய குழலோதும் கண்ணனுக்கு என்ற பாடல் வரிகளை இங்கே ஒரு வெளிநாட்டு குயில் பாடுகிறது. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் வெற்றியை ஜோ பிடன் ஆதரவாளர்கள் கொண்டாடி வரும் நிலையில் தோல்வியை ஏற்க முடியாது என்று அதிபர் ட்ரம்ப் மறுத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பல 100 டன் வெங்காயம் பதுக்கப்பட்டிருப்பது அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இலங்கை கடற்படை பறிமுதல் செய்த தமிழக மீனவர்களின் 94 படகுகளை அழிக்க அந்நாட்டு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.